அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்கள் கதறி கதறி அழுதாலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த கிரகநிலைகளின் அமைப்பு அமைந்துள்ளது, அதே சமயம் சாதகமான சூழலை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளையும் எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த டிசம்பர் மாதத்தில் மிகவும் வலுவாக சாதகமற்ற ஒரு அமைப்பில்தான் ஜென்ம ராசியில் குரு வீற்றிருக்கிறாருங்க. அங்கு அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் சில மாற்றங்கள் வரலாமே தவிர அவையும் பெரிய அளவில் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் அஷ்டமத்தில் வீற்றிருக்கிறார். 4ஆம் தேதிக்கு பிறகு பாகியஸ்தானமாகிய 9இல் அமர போகிறாருங்க. இந்த மாதத்தின் துவக்கத்தில் அஷ்டமஸ்தானத்தில் தான் சுக்கிரன் நிலை கொண்டிருக்கிறார். அதே போன்று சூரியன் இந்த மாதத்தின் முற்பகுதியில 7இல் சஞ்சரித்தாலும் பிற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக அமரப்போகிறார். இது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியன் மட்டுமல்ல, வித்யாகாரகரான புதனும் அங்கு அஷ்டமத்தில் அமரப்போகிறாருங்க. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் இதுவும் சாதகமற்ற ஒரு சூழலை தான் உருவாக்குகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரன் இந்த மாதத்தில் 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரித்தாலும் கூட ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது சில சிக்கல்களும் எதிர்பாராத வீண் வாக்குவாதங்களும் தடைகளும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது தைரியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் அங்கு வக்ரம் பெற்று திரும்புகிறாருங்க. தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை நோக்கி நகர்வதும் சாதகமற்ற ஒரு சூழலை தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. எனவேதான் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் சில நிகழ்வுகளை தவிர்க்க முடியாத சூழல் உருவாகிறது. ஆனால் அதே வேளையில் முழுமையாக அனைத்திலும் தடை தாமதம் என்ற ஒரு சூழல் தான் ஏற்படுமா என்று கேட்டால் நிச்சயம் இல்லை. ஏனென்றால் 9 மற்றும் 10இன் அதிபதியான சனி கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 10ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரனும் முற்பகுதியில் சில தினங்கள் அஷ்டமத்தில் இருந்தாலும் அதற்கு பிறகு பாகியஸ்தானத்திற்குள் நுழைவதால் நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்கும். சனி மட்டுமல்ல, அவரது நட்பு கிரகமான ராசியின் அதிபதியான சுக்கிரனும் சாதகமாக மாறக்கூடிய அமைப்பு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. இவர்களின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் நல்ல பலன்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கின்றன. ஏனென்றால் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு வீற்றிருக்கிறாருங்க. ராகு லாபஸ்தானத்தில் இருப்பது பல்வேறு வகையான வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொடுப்பதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க, கிரகநிலைகளின் அமைப்பில் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத சில நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைகின்றன என்று பார்க்கும்போது முழு சுப கிரகமான குரு ஜென்மத்தில் வக்ரம் பெற்று விரயஸ்தானத்தை நோக்கி நகருகிறாருங்க. குரு பகவான் வக்ரம் பெறுவது ஒரு வகையில் சற்று சிரமங்களை குறைக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் கூட அவர் விரயஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் குடும்ப விரயங்கள் என்பது அதீதமாக ஏற்படுங்க. சில விஷயங்கள் விரய செலவுகள் என்று தெரிந்தும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ஜென்மராசியை விட்டு விலகி விரயஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் சில சுப நிகழ்வுகளும் நிச்சயமாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுப நிகழ்வுகளை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகள், சிரமங்களை கூட விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் நன்மையும் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் உத்தியோகம், தொழில் ரீதியாக லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்குங்க. வருமான உயர்விற்கான பல சாத்தியக்கூறுகளை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு வலுவாக பெற்று தருகிறார். மோட்சக்காரகரான கேது பஞ்சமத்தில் இருப்பதால் குடும்ப ரீதியான சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள், பழைய பிரச்சனைகள் கூட இந்த தருணத்தில் தலை தூக்குவதற்கான வாய்ப்பு உண்டு.
ஆனால் கேதுவின் அமைப்பால் மிக மோசமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்பதால் இந்த தருணத்தில் சில நல்ல மாறுதல்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதை காட்டிலும் சனி வலுவாக கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உத்தியோகம், தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சலுகைகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பண வரவு அதிகரித்தாலும் அதைவிட விரயம் என்பது சற்று கூடுதலாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவேதான் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் சில விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சூழலுக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே அதிக கவனத்துடன் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும். மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் 3இல் வலுவாக வீற்றிருக்கிறார். அங்கு வக்ரம் பெற்று திரும்புவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. செவ்வாய் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் எதிர்பாராத தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாங்க. பல பணிகளை விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்க வேண்டும் என முயற்சி பண்ணக்கூடிய காரியங்களில் சில காலதாமதங்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை செவ்வாயின் வக்ரமானது உறுதிப்படுத்துகிறது. எனவேதான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்து விதமான பணிகளிலும் சற்று நிதானமும் பொறுமையும் மிக அதிகமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். விவசாயம் சார்ந்த பணிகளிலும் கால்நடை வளர்ப்பிலும் சற்று அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லது. ரிஷபராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானத்தில் சூரியன் இந்த மாதத்தின் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் அஷ்டமத்திற்குள் நுழைகிறார். எனவே ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் உணவு பழக்க வழக்கங்களில் அதிக கவனத்துடன் நிச்சயமாக இருந்தாக வேண்டும். ஏனென்றால் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்திற்குள் வருவதால் சில எதிர்பாராத அலைச்சலும் அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகலாங்க. வித்யா கரகரான புதனும் அஷ்டமத்திற்குள் நுழைகிறார். எனவே கல்வியில் சற்று கூடுதல் கவனம் பெற்றோர்கள் மாணவர்களின் கல்வி சார்ந்த பணிகளில் செலுத்துவது நல்லதாக அமையும். அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் சில நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தின் துவக்கத்தில் சில மந்தமாக பணிகள் நடைபெற்றாலும் கூட பிற்பகுதியில் நல்ல விரைவாகவும் துல்லியமாகவும் நல்ல பல விஷயங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியான சுக்கிரன் வலுவாக பெற்றுத்தரப் போகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை, அரசியல் துறையில் நல்ல முன்னேற்றம் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வரப்போகிறார். சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் மற்றவர்களிடம் வீண் வாக்குவாதங்களை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத சின்ன சின்ன அலைச்சல்கள் வரலாம். ஆனால் அவை அனைத்தையும் பெரிதாக பொருட்படுத்திக் கொள்ள வேண்டாங்க. உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களிலும் சற்று வளைந்து கொடுத்து செல்வதால் பல்வேறு வகையான காரிய தடைகளும் சிரமங்களும் விலகி நல்ல மாற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் சில நிகழ்வுகளை தவிர்க்க முடியாத சூழல் உருவாகக்கூடிய இந்த வேளையில் பல இன்னல்களை குறைத்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு